புனிதமான காபத்துல்லாவை கண்டு ஹஜ் பல உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து விடுகிறான். அதோடு செல்வத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தினாதான் காபத்துல்லாவை காண முடியும். அப்படி இருக்கையில் சகோதரர்களே, இந்த ஒன்றில் ரெண்டாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த ஒரு அற்புதமான வரம்தான் இந்த துவா. ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு அற்புதமான துவா. இந்த துவாவைத்தான் உங்களுக்கு நான் வசீஃபாவாக சொல்ல வந்திருக்கிறேன். காலை ஃபஜ்ர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான காபத்துல்லா ஷரீஃப் மலக்குகளால் கட்டப்பட்ட அல்லாஹ்வின் பேருண்மையை இந்த உலகத்தில் பறைசாற்றக்கூடிய, இன்னும் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வெள்ளப்பிரளயத்தில் சிதிலமடைந்திருந்த சூழ்நிலையில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உயிர்ப்பிக்கப்பட்ட அல்லாஹ்வின் இல்லம். இந்த காபத்துல்லாவை அறியாத முஸ்லீம்கள், தெரியாத முஸ்லீம்கள் யாருமே கிடையாது. ஈமான் கொண்ட இதயங்கள் அனைத்திலும் காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் இல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஃபோட்டோக்களில் பார்க்கும்போதும், டிவிகளில் பார்க்கும்போதும், அல்லது மொபைல் ஃபோன் இது போன்றவைகளில் பார்க்கும்போதும் உள்ளத்தில் ஈமானை சுமந்தவனுக்கு ஒரு பெரும் நெகிழ்ச்சியும், அவன் ஏழையாக இருக்கிற பட்சத்தில் எப்படியாவது சென்று விட வேண்டுமே என்ற ஒரு ஆற்றாமையும் ஏற்படுவது திண்ணமான விஷயம். சகோதரர்களே, உலகத்தின் வாழ்க்கையில் நான் கண்ணை மூடுவதற்குள் காபாவை காண வேண்டுமே என்று துடிக்கின்ற ஈமானி இதயங்கள் அனந்தம் பேர். எத்தனையோ மக்கள், ரப்பே உன் காபாவில் இருக்கின்ற நிலையிலேயே எங்கள் ரூஹை கைப்பற்றிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் அழுது பிராபலிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். மதினாவில் எனது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரில் என் வாழ்க்கை கணக்கு முடிக்கப்பட வேண்டும், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மண்ணிலேயே நான் புதைக்கப்பட வேண்டும் என்று ஆதங்க பெருமூச்சு ஓடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். எதுவுமே பெருசாக தேவையில்லை ஹஜ்ரத், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை, உம்ராவுடைய பாக்கியத்தை தந்தா போதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார். சமீபத்தில் ஹஜ்ஜுக்கு சென்ற என்னுடைய மாணவர் எனக்கு ஃபோன் செய்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு சலாம் சொல்லும்போது குவேன்னு சொல்லி அழுகிறார். ஏன்பா அழுகிறீங்கன்னு எனக்கு ஒரு அதிர்ச்சியும் பயமும் ஏற்பட்டு விட்டது. ஏன்பா அழுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது காபாவை பிரிகின்ற அந்த ஒரு சூழலை நினச்சி பார்க்கவே முடியல ஹஜ்ரத். ரொம்பவும் ஏக்கமாக இருக்கிறது, என்னால் தாழ முடியலன்னு சொல்லி, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி குவேன்னு சொல்லி ஒரு குழந்தையை போல் அழுதார். அவரை சமாதானப்படுத்துறது பெரிய பாடாயிடுச்சு. அப்போ காபத்துல்லா என்பது ஒரு மூமினுடைய இரத்த நாளங்களில் உறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உறவு. படைத்த ரப்பின் இல்லங்கள் உலகத்தில் எத்தனையோ கோடான கோடிகள் இருந்தாலும், எத்தனை ரம்மியமாக கட்டப்பட்டிருந்தாலும், காபத்துல்லாவை பார்க்கின்ற நேரம் ஏற்படக்கூடிய நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் மற்ற இல்லங்களை பார்க்கும்போது பெரிதாக ஏற்படுவதில்லை. சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அளவுக்கு ஈமானிய சொந்தங்களின் உள்ளங்களில் காபாவை ஒரு பெரும் பந்தமாக பிரியாத உறவுள்ளதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறார். அப்போ நான் கண்ணை மூடுவதற்குள் காபாவை காண வேண்டும் அப்படின்ற ஆதங்க பெருமூச்சு விடக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த தரிசனத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபாவை தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். இதில் நான் சொல்வேன் அல்லவா, ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லி, அதே போல புனிதமான காபத்துல்லாவை கண்டு ஹஜ் பல உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து விடுகிறான். அதோடு செல்வத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தினாதான் காபத்துல்லாவை காண முடியும். அப்படி இருக்கையில் சகோதரர்களே, இந்த ஒன்றில் ரெண்டாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த ஒரு அற்புதமான வரம்தான் இந்த துவா. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு அற்புதமான துவா. இந்த துவாவைத்தான் உங்களுக்கு நான் வசீஃபாவாக சொல்ல வந்திருக்கிறேன். காலை ஃபஜ்ர் முடித்த பிறகு இந்த புனிதமான துல்ஹஜ் மாதத்திலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவை நினைத்து கசிந்துருகி, குறிப்பாக நாளை தினம் நோன்பு இருக்கிறதல்லவா, புனிதமான அரஃபாவுடைய நோன்பு. இந்த அரஃபாவுடைய நோன்பின் தினத்தில் நீங்கள் இந்த துவாவை 1000 முறை ஓதும்போது அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் கண்களுக்கு காபாவை காட்டாமல் உங்களுடைய கண்களை நிரந்தரமாக மூட மாட்டார். ஃபஜ்ர் முடித்த பிறகு உட்கார்ந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை மொழியுங்கள். 3 முறை மொழியுங்கள், ஆரம்பத்திலும் கடைசியிலும். மொழிந்து விட்டீர்களா? அதற்கு பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரிய்யத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக் வ அரினா மனாசிகனா வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரிய்யத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக் வ அரினா மனாசிகனா வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரிய்யத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக் வ அரினா மனாசிகனா வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அவ்வளோதான். அர்த்தத்தை பாருங்க. எங்கள் ரப்பே, எங்கள் இருவரையும் முஸ்லீம்களாக ஆக்கிவிடு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது. உனக்கு அடிபணிந்த முஸ்லீம்களாக ஆக்கிவிடு. பமின் துர்ரியத்தினா, எங்களுக்கு வரக்கூடிய சந்ததியினரையும் உனக்கு அடிபணிந்த மக்களாக ஆக்கிவிடு. உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக், ஒரே சமூகமாக உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சமூகமாக அவர்களை உருமாற்றிவிடு. வாரினா மனாசிக்கனா, உன்னுடைய அற்புதமான வழிகளை எங்களுக்காக நீ காட்டு. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வழியாகவும் இருக்கலாம், நேர்வழி பெற்று நான் சிறந்த தக்வா உடையவனாக மாறக்கூடிய வழியாகவும் இருக்கலாம். வத்துபா அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், நாங்கள் பாவங்கள் செய்துவிட்டாலும் எங்களுடைய பச்சாதாபங்களை எல்லாம் பாவ மன்னிப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள் இறைவனே. இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், நீ பெரும்பாவங்களை மன்னிப்பவன், அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் எங்கள் மீது கருணை உள்ளவன் அப்படின்னு சொல்லி இந்த துஆவின் பொருள் முடிகிறது. மனமாற ஓதுங்க, மன உறுதியோடு ஓதுங்க. நிச்சயமாக ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் உங்களையும் அல்லாஹ் ஹாஜியாக்குவான். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வம்சத்தையும் அல்லாஹ் ஹாஜியாக்குவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவன் காபத்து ஷரீஃபை கண்ணார கண்டு ஹஜ் பல உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.